வணக்கம் ரோகுலே, நீங்கள் ஒரு நலமாகவும் சுகமாக இருப்பீங்கிற நம்பிக்கையில் நான் உங்களோட சுமன். இந்த வீட்டினுடைய அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் எனது சேனலை புதிதாக பார்க்கின்ற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுகின்ற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு சுட சுட உடனுக்குடன் வந்து சேரும். ஆகவே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். போய் என்னென்ன அப்டேட் எப்படி செய்திருக்கோம் என்றதை உங்களோடு சேர்ந்து நானும் பார்ப்போம். ரைட், இப்போ பார்ப்போம் என்ன நடக்குது. இன்றைக்கு இது இன்னொரு வாரம், அடுத்த வாரம் இதில் மாற்றங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நினைக்கிறேன். முன்னுக்கு போச்சு வந்து ஃபுல்லாக வந்து எழும்பிட்டுது பாருங்கள். எந்த பெரிய போச்சுன்னு சொல்லி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அமைப்புகளே வேறு லெவலில் இருக்குது. இந்த போச் உள்ள அமைப்பு உள்கட்ட வேலைகள் துரித கதியில் நடந்து கொண்டிருக்குது. அப்படி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் சைட்டு டபுள் ஸ்டோரி டிம்பர் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரைட், ஸோ அதை நீங்கள் தூர்தலாக பார்க்கல தான் அதனுடைய அமைப்புகள் வந்து தெரிய வரும். அப்படியே நாங்கள் சைட்டால் பின்னுக்கு போய் பார்ப்போம் எந்த அளவுக்குன்னு சொல்லி. இந்த சைட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே வேறு லெவல். இதுதான் இந்த சைட்டுக்குரிய அமைப்பு. இது அப்படியே பின்பக்கம் பின்னுக்கு அப்படியே சுற்றி வாரம். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டிம்பர் ஜாய்ஸ் வருதுகளை ஏற்கனவே அடித்தாச்சுது. அடித்து எந்த பெரிய ஏரியாவாக இருக்குன்னு வாங்க. பின்னுக்கு இருந்து பார்க்க வர லெவல். குட் மார்னிங். இது வந்து கிச்சன் ஏரியா. கிச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு பாருங்க. கிச்சன் டிம்பர் ஜாய்ஸ் அதுக்குரிய சகல விதமான வேலைப்பாடுகளும் வந்து முடிஞ்சுது. இதில் ஒரு டோர் கட் பண்ணி டோர் வருது. இது கிச்சனுக்குரிய டோர். இந்த இடத்துல ஒரு பைஃபோல் டோர் வரும். அங்காலே ஒரு பைஃபோல் டோர் வரும். பாருங்கள் எந்த பெரிய ஹோல் எப்படி இருக்குண்டு. மேசிவ் ஓப்பன் சூப்பராக இருக்கும் பார்க்கல. இது அப்படியே நான் முன்னுக்கு வரேன். இது முன்னுக்கு போச்சு கிட்ட நிற்கிறீங்க. போச்சடி இது முன்பக்கம் போச்சு. ரைட், இந்த போச்சு வந்து கட்டி முடியுது. இன்னும் கொஞ்சம் பிரேக்ஸ் வந்து தேவைப்படுறதால நாங்கள் ஓட பண்ணி இருக்கிறோம். அப்படியே நீங்கள் நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் போச்சுக்கால நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் இது லிவிங் ரூம் அப்படியே எக்ஸ்டென்ஷன் அவ்வளோ தூரம் போகும். பாருங்கள் மேசிவாக இருக்கும். ரைட், அப்படியே இந்த பக்கம் திரும்பினா கிச்சன் ஏரியா. பிகா மேசிவ். இது இந்த அமைப்பு டிட்டாச் வீடு. இது நாங்கள் செய்து முடிச்சா பிறகு பாருங்கள் இந்த மாதிரியான அமைப்பில் இது வருகுது. எப்படி இருக்குன்ற கருத்துக்களை நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது அப்படியே இது முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ரூம் வருது. ஆஃபீஸ் ரூம் மேலேன்னு சொல்லுங்களேன். ரைட், அப்படியே மேலே போவோம். மேலே போனீங்கன்னு சொன்னால் பாருங்கள் செகண்ட் டபுள் ஸ்டோரி. அங்கே பின்னுக்கு இந்த ரூமை வந்து எக்ஸ்டெண்டட் பண்ணுறோம். பின்னால் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி இது கிட்டத்தட்ட இதில் முன்னுக்கு ஒரு பாத்ரூம் இருக்குது. ஒன் ஸ்வீட் மாதிரி. இது பாருங்க எந்த பெரிய இதாக இருக்குன்னு சொல்லி. மேசிவ். இது வந்து டபுள் ஸ்டோரி. சரியா, எப்பவும் பின்னுக்கு ஒரு டபுள் ஸ்டோரி இருக்கிறது ஒரு ஐடியல். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லி சொல்லலாம். சரி, 4 மீட்டருக்கு வருது. இதுதான் இதனுடைய அமைப்பு. இது இப்படியே நாங்கள் முன்னுக்கு போகமாக இருந்தால் ரைட். இது லேண்டிங் ஏரியா. படியால் மேலே வாரம். ரைட், இதெல்லாமே வந்து நாங்கள் ரீமெஷர் பண்ணாங்க. இந்த இடங்கள் வந்து கொஞ்சம் அகலமாக ஓப்பனாக இருக்க வேணும்ன்றதுக்காக. இது அடுத்த ரூம், 2வது ரூம். ரைட், இந்த பிளாஸ்டர் போர்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுண்ட் ப்ரூஃப் பிளாஸ்டர் போர்ட். இதே பற்றி நான் இன்னொரு சின்ன வீடியோ நான் இன்னொரு நாளைக்கு தரேன். இந்த 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 பிளாஸ்டர் போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் விலை கூட, பட் ஆனால் வேர்த் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் 100% சவுண்ட் ப்ரூஃப். இது க்ரீன் கலர் பாத்ரூமுக்கு அடிச்சிருக்குது. மாய்ஸ்சரைசிங் அக்வா போட்டு மடிக்கலாம் அந்த ஏரியாவுக்கு. இது 2வது ரூம் பார்த்தீங்கன்னா தெரியுது. எலக்ட்ரிக் ஒர்க்கர் ஆல்ரெடி ப்ரிப்பேரேஷன் டன். மேலே பார்த்தீங்கன்னா சீலிங் எல்லாமே ஃபுல்லாக அடித்து க்ளோஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எலக்ட்ரிக் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது கிட்டத்தட்ட இந்த வேலை தொடங்கி நீங்களே சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ காலம் வந்து நீங்களே சொல்லுங்கள். பாருங்கள் இப்போ இது வந்து முன்னுக்கு வந்து ஒரு ரூமாக இருந்த சின்ன ரூம். இதோட சரி, இதை நாங்கள் அங்கால அடிஷ்னலாக முன்னுக்கு வந்து டபுள் ஸ்டோரி அடித்து அதை பெரிய ரூம் ஆக்கியிருக்கேன். பாருங்கள் தெரியுதா? இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதில் முன்னுக்கு விண்டோ, அது
வேறு லெவலில் இருக்குது உண்மையிலேயே வந்து சைட் இல்லை உள்ள வீடுகளுக்கு இது ஒரு அட்வான்டேஜ். சைட் டபுள் ஸ்டோரி எடுத்தால் வந்து அட்வான்டேஜ். அதுக்கு நல்ல ஸ்பேஸும் இருக்க வேணும். இதுதான் பழைய ரூஃப் பழைய லைன். இது கிட்டத்தட்ட 2.5 மீட்டர், கிட்டத்தட்ட 2 தசம் இன்டர்னலியாக வருது. மேலே வந்து ஜோய்ஷோல் எல்லாமே ஃபுல்லாக ரன்னிங் ஆகி சீலிங்குரிய ப்ரிப்பரேஷன் ஒர்க்குகளும் வந்து ஆல்மோஸ்ட் டன். சரியா? இது எவ்வளோ எத்தனை நாளில் கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை நாளில் முடிஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்குற ஆக்கள்னு சொன்னால் தெரியும். குறிப்பிட்ட மிக குறுகிய காலத்துக்குள்ளே இவ்வளோ வேலையை நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம். இந்த ரூமுக்கே இருந்து அப்படியே நாங்கள் மற்ற ரூமுக்கு போவோம். அதாவது 3வது ரூம் ரைட். படியால் அப்படியே ஏறி வந்து அது மாஸ்டர் பெட்ரூம். இது 2, இது 3, இது 4வது ரூம் ரைட். 4வது ரூம் வந்து இந்த பாருங்க. அதாவது சின்ன ரூமாக இருந்தது. அதாவது டபுள் ஸ்டோரியையும் சேர்த்து இந்த ஃப்ளோரை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஃப்ளோர் லெவல் எல்லாமே ஃபுல்லாக முடித்து பாருங்கள். இன்சுலேஷன் கிங்ஸ் ஸ்பேன் வச்சு ஃபுல் டீட்டெயில் ஆஃப் த ஒர்க்குன்னு சொல்லி முழுக்க C24 டிம்பர்ஸ், நல்ல பிக் ஓப்பனிங், நல்ல விண்டோ சைஸுகள் எல்லாமே மேக்ஸிமம் நாங்கள் இது எடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் ஸ்டீல் வச்சு சப்போர்ட் பண்ணி இதுக்குரிய மாதிரி ரிட்டர்ன் வந்து கட்டி நாங்கள் முடிக்க வேணும். இது வந்து கடைசி ரூம், 4வது ரூம் ரைட். 4 ரூம். ஆனால் இந்த ரூமுகளை வந்து நாங்கள் டபுள் ஸ்டோரி அடித்து அதை பெருப்பிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எந்த பெருசாக என்ன மாதிரியான ஒரு ஓப்பனிங் பாருங்கள். மேசிவாக இருக்குண்ணே. இதே ஒரு பெரிய ஒரு ஏரியாவே இல்லையா ரைட். இது வந்து ஒரு அட்வான்டேஜ். எப்போவும் சைட்டில் ஸ்பேஸ் உள்ள வீடுகள், கராஜ் உள்ள வீடுகளை நீங்கள் வாங்குவீங்களாக இருந்தால் இப்படியான அமைப்பில் நாங்கள் செய்யக்கூடிய மாதிரியாக இருக்கும் ரைட். மக்களை, இந்த அப்டேட்டும் பார்த்துட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து எக்ஸ்டென்ஷனுக்குரிய பாருங்கள். தெரியுது அப்படின்பா. 2.5 மீட்டர் பழைய எக்ஸிட்டிங் ரூமோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி முன்னுக்குள்ள ரூமையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நல்ல மேசிவான ஒரு ஸ்பேஸாக வரும். எல்லோருக்கும் வீடு செய்ய வேண்டும், டைல்ஸ் ஒட்ட வேணும், புது பாத்ரூம், ஓப்பன் பிளான் கிச்சன், அப்படியான ஆசைகள் நிறைய இருக்கின்றன, நிறைய கனவுகள் இருக்கின்றன. எங்கே போக வேணும், எங்கே செய்ய வேணும், யாரை தொடர்பு கொள்ள வேணும் என்ற பலதரப்பட்ட கொஷின் வந்து பலதரப்பட்ட அமைப்புகள்கிட்ட இருக்குது. நிறைய பேர் நான் சொல்கிற அவரேஜ் தெரிந்தவர்களும் உள்ளார்கள், தெரியாதவர்களும் உள்ளார்கள். ஆகவே நாங்கள் எதையுமே வந்து எங்கும் போக தேவையில்லை. நீங்கள் அழைக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் SP கன்சல்டன்சி ஆகிய நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுக்குரிய பிளானிங் பெர்மிஷன், ஆர்கிடெக்சர், டிசைன், ஐடியாஸ் சகலதும் எல்லாமே ஒரே கிரீங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிவோல் ஸ்ட்ரக்சர் வாரண்டி, பார்ட்டிவோல் நோட்டீஸ் போன்ற அனைத்தும் எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், எல்லா விதமான சேவைகளையும் இன்க்ளூடிங் விண்டோஸ், டோர்ஸ், மற்றது வந்து ஃபிட்டட் கபர்ட்ஸ். இந்த காணொலி பார்த்துருக்காங்க யாராவது உங்களுக்கு ஃபிட்டட் கபர்ட் வந்து எங்களுக்கு அடிக்க வேணும் எங்களுக்கு என்றால் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுக்கு சகல விதமான சேவைகளையும் all across the country, அதாவது நாடளாவிய ரீதியில் செய்து தருவதற்கு நமது நிறுவனம் காத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் லண்டன் மட்டுமல்ல, ஏனைய நகர பகுதிகளிலும், ஏனைய புறப்பகுதியில், லண்டன் தவிர்ந்த ஏனைய புறப்பகுதிகளிலும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நவீன மயத்தில் அதிக தொழில்நுட்பத்தில் மிக மிக தேர்ச்சியான கைதேர்ந்த வேலையாட்களை கொண்டு உங்களுடைய கனவில்லத்தை அமைத்து தர நாங்கள் ரெடியாக இருக்கின்றோம். ஆகவே தொடர்பு கொள்ளுங்கள். SP கன்சல்டன்சி 075-6864-7864. யூ வாண்ட் இட், we built it. தொடர்புகளுக்கு சுமன். ஓகே. ஆகவே இதன் உறவுகளை இந்த வாரத்துக்கான இதனுடைய அப்டேட். இனி வரும் காலங்களில் என்னென்ன அப்டேட் வருது, எப்படி இருக்குது என்றதை உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெற்று செல்லும் முன் ரீபோஸ்ட் லைக் அண்ட் காமெண்ட்.